Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விடுபட்ட மாணவர்களுக்கு மறுபடியும் தேர்வு நடத்துறதுக்கான ஒரு அரசாணை வந்திருக்கு. ஏற்கனவே இப்போ இந்த வாரம் ஆக்சுவலா நம்ம +2 ரிசல்ட் வரதா இருந்துச்சு. இதுல 34,832 பேர் விடுபட்டதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. ஏற்கனவே தமிழக பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு அந்த 34 பேருக்கு என்ன பண்றதுங்கிறது பின்னாடி நம்ம யோசனை பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் தெளிவான ஒரு முடிவு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த தெளிவான முடிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல கல்வி சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸை நம்ம உடனுக்குடன் கொடுக்குறோம். நமக்கு விஷயங்கள் ஆராயப்பட்டு ஆத்தென்டிகேஷன் இருந்தால் மட்டும் நம்ம சேனல் நம்ம கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா +2ல இந்த விடுபட்ட மாணவர்களுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறையுடைய உத்தரவின்படி அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடத்த போறாங்க, எப்போ ஹால் டிக்கெட் வழங்கப்படுகிறது, என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியரா பார்க்க போறோம். அந்த வகையில் இந்த வருஷம் இந்த +2 எழுதிய மாணவர்கள் இறுதி தேர்வு, அதாவது 24/3/2020 நடந்த அந்த எக்ஸாமினேஷன்ல சுமார் 34,832 குழந்தைங்க அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த லாக்டவுன் அப்படிலாம் கன்ஃபியூஷனால இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி இந்த பரீட்சையை மறுபடியும் நடத்துறதுக்கு தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் யார் விடுபட்டீங்களோ அவங்க இந்த சான்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்க எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு போய் எக்ஸாம் நீங்க நல்லபடியா எழுதிட்டு வந்துருங்க. இந்த எக்ஸாம் எழுதுற எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க ஸ்கூல்லயே சென்டரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க அங்க எங்க நனைய வேண்டாம், உங்க ஸ்கூல்லயே போய் இந்த எக்ஸாம் நீங்க எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட்டை இந்த மாசம் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல என்னுடைய சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்ல இருந்து நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்ல அந்த டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு குழப்பமாக இருந்தா நீங்க உங்க பள்ளியில நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க தலைமை ஆசிரியரை கான்டாக்ட் பண்ணி உங்க ஹால் டிக்கெட்டை நீங்க வாங்கிக்கோங்க. இதுல இப்ப டுட்டோரியல் எல்லாம் போய் படிச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமினேஷன் எழுத நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், விடுபட்ட ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எந்த சென்டர்ல படிச்சீங்களோ கண்டிப்பா அந்த சென்டர்ல போய் உங்க ஹால் டிக்கெட்டை வாங்க முடியும். அந்த சென்டருக்கு நீங்க போயிட்டு வரக்கூடிய அந்த பஸ் வசதிகள்ல தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது இந்த ஜூலை 13ல இருந்து 17ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான அந்த பஸ் வசதிகள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நீங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த டுட்டோரியல் சென்டர்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்க ஹால் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. இப்போ ஹால் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 17, அதுல இருந்து 10 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. 27ஆம் தேதி பரீட்சை எழுத போறீங்க. 27ஆம் தேதி பரீட்சை எழுதி முடிச்சதுக்கு அடுத்த 3 நாள்ல இதுவரைக்கும் எழுதி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் இந்த எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கும் சேர்த்து ஆகஸ்ட் மாசம் அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி ஒருவேளை கொடுக்க முடியாம போனாலும் கண்டிப்பாக முதல் வாரத்துல உங்களுடைய +2 ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா திட்டவட்டமா தெரியுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க. உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருவேளை எழுதாம இருந்தா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எஜுகேஷன் அப்டேட்ஸை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.